வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி அகத்திப்பூ நிறைய கிடைச்சதுங்க. இந்த பூ இவ்வளோ இருக்குதுங்க. அதில் உள்ள காம்பு மகரந்தம் எல்லாம் எடுத்துட்டோன்னா பாருங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் எடுத்துட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். இவ்வளோ இந்த மாதிரி பூவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ஹீட்டுக்கு இந்த கால்சியம் எல்லாமே இதில் இருக்குதுங்க. நிறைய மருத்துவ குணங்கள் இந்த கீரையில் இருக்குது. நம்ம இதை எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஆனால் இது கிராமத்தில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் இங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த கீரையை இந்த மாதிரி நல்ல ஒரு 4-5 வாட்டி அலசிக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டி பூச்சிங்க நிறைய இருக்குது. இப்போ இந்த மழை காலத்தினால இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது சிரமம் பார்க்காம நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது கிடைக்கலன்னு எனக்கு இப்போல்லாம் பல முதலே இது கிடைக்குதுங்க. அதனால் நீங்கள் சிரமம் பார்க்காம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு நிறைய தேங்காய் பூ போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாவே சாப்பிடுவாங்க. நிறைய பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. எப்போயும் பொரியல் போடுற மாதிரி தான். இந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இது பொரியல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலராக மாறிடுதுங்க. கலர் மாறுது. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னா கொஞ்சம் துவர்ப்பு, இந்த பூவுக்கே உண்டான ஒரு டேஸ்ட்டு இது இருக்குது. அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோங்க. ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடலாம். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் ஜீரகம் போடணும். அது பேர்லேயே பாருங்கள், சீரகம், அகத்திப்பூ அதெல்லாமே நமக்கு தெரியப்படுத்துது. நமக்கு அது தெரியாமல் நிறைய பேர் இருக்கும். அகத்திப்பூ ரொம்ப நல்லதுங்க. கண்ணுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அதில் இருக்குது. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க கேன்சருக்கு கூட ரொம்ப நல்லது ரமணி அப்படின்னு கூட சொன்னாங்க. இது கிடைச்சதுன்னா நீங்கள் விடாமல் நீங்கள் சிரமம் பார்க்காம பண்ணுங்கள். டேஸ்ட்டு நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி சாப்பிட கொடுக்கணுமோ அப்படி கொடுங்க. அவங்களுக்கு பிடிக்காட்டி நீங்கள் சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுங்க. இல்லை ஒரு இதுலேயே 2 முட்டை உடச்சி ஊற்றி அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பொரியலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய கடாய் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அது வெந்து வரும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் இந்த மாதிரி அகத்திக்கீரை இதெல்லாம் பொரியல் அந்த மாதிரிலாம் போடுறது கரெக்டாக இருக்கும். எப்பவுமே கருவேப்பிலையை அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிள்ளி போடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். இந்த பூவை பற்றி சொல்லிகிட்டே போனாங்க. இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பூ என்னென்ன இருக்குது, எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பாருங்கள். இதுக்கு பச்சை மிளகாய் இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுங்க. அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூவை போட்டுடலாங்க. இந்த பூ எந்த அளவுக்கு கலராக இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம முட்டைக்கோஸ் இருக்கும் பாருங்கள், கலர் முட்டைக்கோஸ், அந்த மாதிரி கலர் மாறிடும். இப்போது
இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடாயில் நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா வசதியாக இப்படி வீசி கிளறதுக்கு சரியாக இருக்கும். பார்த்திங்களா, கலர் டக்குன்னு மாறிடுச்சு. பூ எவ்வளோ இருந்தது அப்படியே கம்மியாயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு இதுக்கு பெனிஃபிட்டும் ஜாஸ்திங்க. இதில் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும். சும்மா கொஞ்சம் தாங்க, ஒரு கைப்பிடி இப்படி தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம். அப்புறமே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டிங்கன்னா அகத்திப்பூ பொரியல் ரெடி. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லாவே வெந்து வந்துடுச்சு. அந்த சின்ன ஒரே ஒரு கையில் பாதி தண்ணி தான் ஊற்றிருக்கோம். நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சத்தான அகத்திக்கீரை பொரியல் ரெடி. நம்ம பாடி வந்து நல்லா கூலிங்காக வச்சுக்கோங்க. இது நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே நிறைய நேரம் இப்போல்லாம் பிள்ளைங்க உட்காடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இது செஞ்சு கொடுங்க. சும்மா ஒரு 11 மணிக்கு ஒரு சூப் கொடுக்கும்போது ஒரு கப்பில் கூட நீங்கள் இதை போட்டு கொடுக்கலாம். எல்லாம் வளர்ந்த பசங்க தானே, அவங்களுக்குலாம் புரியும். இப்போல்லாம் எல்லா பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே நல்லா பெனிஃபிட்டாக உள்ளதெல்லாம் சாப்பிட்றாங்க. எது உடம்புக்கு நல்லதோ அது மட்டும்தான் இப்போல்லாம் எடுத்துக்கிறாங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். பொரியல் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கிடைக்காட்டி நீங்கள் பழமுதிரில் பாருங்கள், எல்லா பழமுதிர்லையும் இது வச்சுருக்காங்க. தயவுசெய்து இது எல்லாமே வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. தேங்க்யூ. சாதம், உளுந்தம்பருப்பு, அகத்திப்பூ வந்து பொரியல், கத்திரிக்காய் கூட்டு, பால் பாயாசம், பருப்பு வடை, தயிர், கெட்டி தயிர், நெய். அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம்.